வணக்கம். 10 ஆண்டுகளாக திருவெம்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்துள்ளேன். முதல் 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அடுத்த 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொகுதியில் பல புதிய அடையாளங்களை உருவாக்கியுள்ளேன். திருச்சி மாவட்டத்தின் மாஸ் சென்டராக திருவெரும்பூர் உருவாகியுள்ளது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், திருச்சி மாவட்டத்தின் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் எங்கே அமைந்துள்ளது என்றால் அது நம்ம திருவெரும்பூர் துவாக்குடியில். தமிழ்நாட்டில் அரசால் கட்டப்பட்ட 2வது ஜல்லிக்கட்டு மைதானம் எங்கே உள்ளது என்றால் நம்ம திருவெரும்பூர் சூரியூரில் உள்ளது. திருச்சி மாவட்டத்தின் ஒலிம்பிக் அகாடமி எங்கு அமைய உள்ளது என்றால் அதுவும் நம்ம திருவெரும்பூரில் தான். தொழில் வளர்ச்சிக்காக புதிதாக சிப்காட் அமைக்கப்பட்டு வருகிறது. நமக்கு திருவெரும்பூர் எனும் பெயரை தந்த எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்தியுள்ளோம், அதுவும் அரசின் சார்பாக. இது மட்டுமா என்றால் இல்லை. வார்டு வாரியாக, ஊராட்சி, கிராமங்கள் வாரியாக உங்களின் தேவைகளையும் நிறைவேற்றி தந்துள்ளேன். அனைத்து பகுதிகளிலும் சாலைகள், குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன். முக்கியமாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை திருவெரும்பூர் தொகுதிக்கும் விரிவுபடுத்தியுள்ளேன். இது மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லலாம். இந்நேரத்தில் எனது திருவெரும்பூர் தொகுதி மக்களுக்கு நன்றியும் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்னை வெற்றி பெற வைத்த காரணத்தால் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னும் பொறுப்பேற்று அரசு பள்ளி மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றேன். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று துறைசார் ஆய்வு மேற்கொண்டேன். மதுரையில் கலைஞர் நூலகம், கோவையில் பெரியார் நூலகம் அமைக்க உழைத்தேன். திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் கொண்டு வந்துள்ளேன். ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை துணிவோடு எதிர்க்க திருவெரும்பூர் மக்களாகிய நீங்களும் துணை நின்றீர்கள் என்பதையும் மறக்க முடியாது. இப்படி துறைசால் வளர்ச்சி பணிகளையும் சொல்லிக் கொண்டே போகலாம். இதற்காக கழக தலைவர் உட்பட பலர் என்னை பாராட்டுகிறார்கள். அந்த பாராட்டுகள் எல்லாம் எனது தாய் வீடான திருவெரும்பூர் மக்களாகிய உங்களை மட்டுமே சேரும். தங்கள் வீட்டு பிள்ளையை போல என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்ததால் இவைகள் எல்லாம் நடந்தது. இந்த வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் உங்களின் பிரதிநிதியாக நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் போது நமது தொகுதியின் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக செல்லும். உங்களுக்காக பணியாற்ற உங்கள் வீட்டு பிள்ளையான இந்த மகேஷை, இந்த அண்ணனை, இந்த தம்பியை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். த ஹார்ட் ஆஃப் திருவெரும்பூராக இருந்து உழைக்க மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என உரிமையோடு